ஏ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழில் பார்த்து. ஸோ எஸ், ப்ராடக்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக். ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கேன். ஸோ இது உங்கள் கூட நான் சேர்ந்து செக் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ தான் வந்து டெலிவரி ஆச்சு, இன்னும் அன்பேக் பண்ணல. ஐ மீன் வெளியே இருக்க கவரை மட்டும் தான் வந்து அன்பேக் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கல. ஸோ இது உங்கள் கூட வந்து நான் சேர்ந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் மைக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நம்ம வந்து இதை வந்து அன்பேக் பண்ணலை. ஸோ இப்போ அன்பேக் பண்ண போகிறோம். இந்த ஒயர் மைக்குக்கும் இந்த மைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஏன் நம்ம ஒயர்லெஸ் மைக் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் மைக் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆச்சு. ஆடியோ கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி நாய்ஸ் வந்து கெட்டே இருந்தது. ஸோ வெளியே என்ன வீலாக் எதனா பண்ணணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போனாலுமே என்னால் வந்து வீலாக் வந்து எடுக்க முடியல. ஸோ நாய்ஸ் கெட்டதுனால நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்லேயே இருக்குது, வீடியோ போட முடியல. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒயர்லெஸ் மைக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயர்லெஸ் மைக் ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபைனலாக அது டெலிவரியும் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது K8 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. பட் இதோட நேம் என்ன அப்படின்றத நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த லிங்க்கையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த மைக்கை நீங்கள் வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்றது வந்து எனக்கும் தெரிய போகுது, உங்களுக்கும் தெரிய போகுது. ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒயர் மைக்கும் இந்த ஒயர்லெஸ் மைக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆன்லைனில் தான் வந்து நான் வாங்கினேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். யாருன்னா வாங்குறதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மைக் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இன்கேஸ் நல்லா இல்லைனா அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறு ஒரு மைக் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இந்த மைக் எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒயர்லெஸ் மைக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னென்ன ஷோஸ்லாம் யூஸ் பண்ணலாம், யூடியூப்க்கு வீலாக்ஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி டைப் கனெக்டர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சி டைப் கனெக்ட் பண்ணலாம் அண்ட் ஐஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்றதையும் பார்ப்போம். இது ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தட் 20 மீட்டர்ஸ் வரையும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ மைக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசீவர் அண்ட் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த டேமேஜும் இல்லாமல் தான் வந்திருக்கு. அண்ட் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சி டைப் சார்ஜராக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபோனோட நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃபோனை வந்து கேஸ் எதாவது போட்டிருந்தீங்கன்னா கேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரிசீவர் வந்து இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் இடிக்கிறதுனால வந்து ஒழுங்காக ஃப்ளக் ஆகாது. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசீவர் அதில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து ரிசீவர் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைக்கில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பட்டன் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே தெரியுதா? ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் சிக்னல் தெரிஞ்சிடும். ஸோ ஏன் க்ரீன் எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவரோட கனெக்ட் இருக்கிறதுனால க்ரீன் எழுது. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரோட கனெக்ட் ஆகலாம், ரிசீவரும் பிளிங்க் ஆகும். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அண்ட் ரிசீவரும் நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னாலும் ரிசீவர் வந்து செட் ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் விட்டு விட்டு எரியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவர் தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சி டைப் சார்ஜ் ப்ளக் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சார்ஜர் எப்படி இருக்குது, ஐ மீன் அந்த கேபிள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். சி டைப் கேபிள் சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், சின்னதாக தான் இருக்குன்னு நினச்ச மாதிரி. ஓகே அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஃபோன் சார்ஜர்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது வோல்ட் என்ன டிஃபர் ஆகுமான்றது தெரியல. ஸோ அதனால் அவங்க கொடுத்த சார்ஜர் நீங்கள் போட்டுக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் வந்து ஐஃபோனில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரிசீவர் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து நீங்கள் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல். ஓகே, இது ஃபுல்லாகவே ஏதோ சைனீஸில் இருக்குது. ஃபுல்லாகவே இருக்கா பார்ப்போம். எஸ், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைனீஸாகவே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதை பார்க்காமே வந்து நம்ம பண்ணலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம சும்மா பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடும் இது ஆன் பண்ணணும், இது கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை.
ஓகே. அண்ட் சில ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி, ஓப்போ, விவோன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கனெக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் ஆகாது ஆடியோ. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஓடிஜி மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐஃபோன், சாம்சங் அண்ட் ரெட்மி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெக்கார்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். ஆடியோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்டர்னலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒயர்லெஸோட மைக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆடியோ வந்து கேட்டுருக்கீங்க. ஸோ நல்லாவே இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணணும் இல்லையா, இன்னும் நிறைய இருக்குல்ல. ஃபேன் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஃபேன் சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக கேட்குது, பட் ரொம்ப இல்லை. ஸோ நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபேன் போட்டால் அப்படின்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே போய் கவர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மீட்டர் வந்து இது கவர் ஆகுது, 20 மீட்டர்ஸ் வரையும் இது கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 மீட்டர்ஸ்க்குள்ள வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கா, இல்லை 20 மீட்டர்ஸ் தாண்டி கனெக்டிவிட்டி ஏதாச்சும் வருதா? இன்கேஸ் 20 மீட்டர்ஸ்க்குள்ள கனெக்டிவிட்டி வரல, இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த மைக் வந்து இப்பயே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதையும் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ மீட்டர் கவர் ஆகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு வந்து டிஸ்டன்ஸ் செம்மையாக கவர் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முன்னாடியே செக் பண்ணியாச்சு. ஆட்டோ வேறு வருது. நாய்ஸ் வந்து ரிடெக்ட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர்ஸ் போயிருப்போம். ஸோ 30 மீட்டர்ஸும் கவர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் கவர் ஆகலை அப்படின்னா நான் ஜிபிஎம் மாதிரி வாய்ஸ் ஓவரில் வந்து கவர் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன். 40 மீட்டர்ஸ் இருக்கும். எஸ், ஆப்வியஸ்லி 40 மீட்டர்ஸ் இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50 மீட்டர்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ கனெக்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஓகே, கொஞ்சம் நாய்ஸ்லாம் இருக்குது, பட் அதில் கேட்குது அப்படின்றது தெரியல. வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அது கேமரா பார்க்காம திரும்பி நிற்கும்போது லைட்டாக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 50 மீட்டர்ஸ் கிட்ட வரும், 50 மீட்டர்ஸ் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இஷ்யூ இருக்குது. பட் இருந்தாலும் 20 மீட்டர்ஸ் கனெக்டிவிட்டினாங்க. பட் 20 மீட்டர்ஸ் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது சொல்லலாம். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்ஸ் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, 60 மீட்டர்ஸ் வரையும் கனெக்ட் ஆகுது. பட் நம்ம அவ்வளோ தூரம் போயிலாம் நம்ம வந்து பேச போகிறது இல்லை. ஸோ சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்ஸ் வரையும் கவர் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலரில் மாட்டிருக்க ஃபீலே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் இது இருக்குன்ற ஃபீல் இல்லாமல் நம்ம பாட்டா ஏதாவது பண்ணோம் அப்படின்னும் போது கீழே மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி மிஸ் ஆகாது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. வாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆகுது. அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவரை பார்த்தீங்கன்னா கிளியராக கேட்குது. ஸோ ரொம்ப கிளியராக கேட்குது. ப்ரீவியஸ் ஒயர்லெஸ் மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேட்கும். அதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மைக் எவ்வளோ மீட்டர் கவர் ஆகுது அப்படின்றது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இந்த மைக் வந்து ஒர்த்தாக கிடைக்குன்னா எஸ், ஆப்வியஸ்லி ஒர்த். ஸோ இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த மைக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் பயத்தோடு தான் வாங்கினேன். நல்லாவே இருக்குது. 800க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான மைக்காக தான் இருக்குது. ஸோ இனிமேல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடியோ பக்காவாக நம்ம போட போகிறோம். நிறைய வீலாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு வீடியோ காலம் லைட்டாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் பெட்டராக வந்து பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சப்போர்ட் எப்படின்றது உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ அந்த பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ தட் நான் போட்ட வீடியோ அடிக்கடி இவங்க வந்து சேரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த மைக் வந்து யாருக்காச்சும் தேவைகள் இருந்தால் தாராளமாக இந்த மைக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ தாராளமாக இந்த மைக்கை வாங்கலாம். நீங்கள் நல்லாவே இருக்கு. ஓகே, இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's by Joseph VJ.